ஆவி பிரிந்து ஆயுள் முடிந்த கூடி கலைந்ததம்மா அம்மா ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வரும்போது கிடையாது. அந்த பாவி எங்கிருந்து வந்தானோ நம்ம வாழற வாழ்க்கையில மண்ணள்ளி போட அம்மா அந்த பாவி வருவதற்குள் உன்னை நான் காப்பாற்ற வேண்டும். அப்பாவை எப்படி நம்ம அடக்கம் செய்துவிட்டு உன்னை நான் காப்பாற்றுறேன். அந்த சண்டாயம் தேடி எங்கேயாவது உன் அண்ணத்தில் வெள்ளத்தை கலந்தோமா எங்காவது ஓடி என் மகளுக்கு திருமணத்தை செய்து அவர் அந்த ராவணை எடுக்க போகிறான். என்னோடு இருக்கக்கூடாது. உன் சந்ததி அழிக்க வந்தவனோ அதை விட்டு விடுவேன். நான் அடி
என்னை கொண்டு வாட்டி வரைக்கின்றேன். நீ எல்லாம் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தாயா? ஐயோ, என்னை காப்பாற்ற யாருமே கிடையாதா? இன்று நான் தன்னந்தனியாக நின்று விட்டேனே. எதிர்காலம் தன்னை ஐயா ஐயா எதிர்காலம் தன்னை எண்ணி நீ பார்க்காமல் எண்ணி நீ புகுண்டி ஐயா ஐயா உன் அதிகாரத்தனத்திலே ஆண்மை கொண்டு என் வாழ்க்கை நீயும் அழிக்கலாமாம் அழிக்கலாமாம் அழிக்கலாமாம். ஐயா, ஒரு கொடியை வளர்த்து அந்த கொடி படர்ந்து தவழ்வதற்கு ஒரு கொம்பு இல்லை என்றால் அந்த கொடியின் கதி என்ன கதி? அதே கதிதான் இழந்த கொடியை போலே மறந்தனையோ மறந்தனையோ நீ எண்ணி எண்ணி அந்த தினம் உத்தேஜாவாரும் அந்த தினம் உத்தேஜாவாரும்
செய்தால் பேய்க்கும் மனமிருந்து சொல்வார்களே. ஆண்டவா, ஆண்டவா. அதான் சித்திரை மாசம் 5ஆம் தேதி போன வருஷம் திருநாய் கட்டிச்சு வெளியே 5 மணிக்கு அந்த நேரம் வாய போனாலே எடப்பாவி எடப்பாவி அடிக்காதி அடிக்காதி அவைதனிலே என்னை அடிக்காதி வதைக்காதி அவைதனிலே என்னை இப்போது என்ன செய்கிறேன் பா? இவர் தாய் தந்தை சென்ற இடத்திற்கு இவளை வளைப்புகிறேன்.
ஒரு பதியம் போட்டாங்க பாதி புரிஞ்சு போச்சு பாருங்க. பசுவை கொன்றாலும் பாவம், சிசுவை கொன்றாலும் பாவம், அந்தவனை கொன்றாலும் பாவம், கன்னி பெண்ணை கொன்றால் 7 சித்தி கொடுத்து பாவம். அப்படி என்றால் இவரை கொல்லாமல் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கொண்டு வரா ஒரு பெட்டியை. பெட்டி கட்டன் பெட்டி கொடுத்தாங்க. நாங்களாவே ஒன்சமான தமிழ்நாட்டு பெண் புளிய 18 கெட்ட புடவையே போடுது பொடியில இந்த பெட்டியில பேழை இந்த பொட்டி என்ன பண்ணணும்? நான் எதுவுமே சொல்ல முடியும். கையை விட்டு ஜாத்தி புடுங்க எம்மா வெறி கொண்டு அடிக்கிறான் ஒரு ஆளு. அந்த கையை விட்டு எப்படி க்ரௌட் ஆகுது வெட்டி ஏற்றி சொல்லுவோம். ஹலோ பேசுங்களோ. இப்ப கௌசல்யா கேக்குறோம். கௌசல்யாடா கௌசல்யா இல்ல கௌசல்யா கௌசல்யா. இந்த பேழை என்ன செய்வது தெரியுமா? மூட்டியா ஆலி ஆயா ஆலி என்று சொல்லக்கூடிய கடல் சமுத்திரம் கடல் இந்த பேழையை தூக்கி சென்று கடலிலே வீசி விட்டு வாங்க. போட்டு எந்த கை போட்டு கடலை போட்டங்க. எனக்கு ஏமா இருக்கிறாங்க ஆட்ட முடியுமா? இவனை கடலில் வீசி விட்டோம். ஆமா மத்தம் என்று சொல்லக்கூடிய மீன் நெத்திலி நேரம் துண்டு இருக்கோம். நெத்திலி மீன் ஏதாவது துண்டு மீன் தின்று ஆமா தன் பசியை தீர்த்து கொண்டிருக்கோம். மண்டல ஆமா இன்னும் ஒரு முக்கியமான வேலை எங்க போறேன்னு சொல்லுங்க. முக்கியமான நல்லா எங்க போறீங்க? சிங்களூர் போற எங்க ஊருக்கா? யார் ஊருக்கு ஏன் போறேன்? உன் பொண்ணுக்கு மஞ்சள் எனக்கு தாமரம் வச்ச வேற போலகணும். ஆமா ஆமா பொண்ணு தாமரை வச்சேன். போன உடனே போவோம் வீட்டுல போலகணும். என் பொண்ணு அங்க இல்ல சாமி. முன்ன வச்ச கால பின்னால வைக்க எங்க ஊரே இல்ல முதல்ல
அப்ப யாரும் சொல்லுங்க என்ன வாட்டமா விரவு போடுறதுன்னு ஒரு சந்ததி அழிச்சோம். ஆமாங்க இருந்தாலும் ஆ, அந்த அசரதனும் தசரதனும் இப்ப கல்யாணத்துக்கு இங்க நாட்டுக்கு வராங்க. வராங்க அவன் வரக்கூடாது. ஆமாங்க அவர்கள் வர வேண்டும் என்றோம். ஆ, இடையினிலே சரையு நதி கரை ஓடுகிறது அப்ப ஓடுறது எனக்கு தெரியல. இலக்கணம் பேசுறேன். சரையுன்னு இருக்கு, அந்த நதியில கூட கழுதை. சரையு நதிக்கரை. நதிக்கரை இந்த நதிக்கரையை தாண்டி தான் இந்த நாட்டுக்கு வரணும். ஆமாங்க இதனால இவங்க ஓடக்காரர் அனுப்பியிருக்கின்றாங்க. ஆ, இந்த ஓடக்காரன் அங்க போகக்கூடாது. ஆமாங்க நம்ம தண்ணி ஊற்றி படுக்க வச்சிருவோம் எங்க நெட்டாளத்தார தோறனாலும் பித்தளை போவாங்க. என்னன்னா தண்ணி ஊற்றி படிக்கணும். அதே வேலை தானே. நம்ம இப்ப மாத்தி போனோம்ல அதனால ஆ. நம்ம நாட்டுல இருக்கிற மாயா ஓடக்காரன் அதுதான் சொல்லுங்க ஓடக்காரர் அனுப்பி ஆ. ஓடத்துல ஏற்றி வந்து போகுது. நடு ஜலத்திலே ஆ. ஓடத்தை கவிழ்த்து விட வேண்டும். கவிழ்த்து விட்டா ஆ. இருவரும் ஜலத்துல விழுந்து மாண்டு போவாங்க செத்துருவாங்க. இறந்து விடுவாங்க. ஆமா, முடிஞ்சு போச்சு. அந்த ராம புறப்பாடா அப்புறம் எப்படி ராவண வேட்டை ஆடுவானா? இது நடக்குமா? நடக்கத்தான் விடுவேனா? முடியா முதல்ல அதனால சீக்கிரமா ஆ. மாயா ஓடக்காரன் அனுப்பு. ஆ. புறப்படு. வாங்க, வாங்க, வாங்க.